அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய காசாங்காடு தெற்கு தெருவை சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் கூலி வேலை பார்த்துட்ருக்காரு. இவரோட மனைவி பேர் நாகலட்சுமி. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு பையன் சொல்லி மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த பிரகாஷ் கூலி வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த பிரகாஷுக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, தன்னோட உடம்பு வலிக்காக நான் டெய்லி சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வருது. இந்த மாதிரி தான் லைஃப் போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இவர் சரக்கு அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. ஆனால் நாகலட்சுமி பல முறை சொல்லிட்டாங்க, வீட்டில் 2 பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்க, இவங்களெல்லாம் நீ எப்படி காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இந்த நாகலட்சுமி பார்த்தீங்கன்னா டெய்லியும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா காலங்கள் போய்கிட்டே இருக்குது. 2025 மார்ச் 13 நைட்டு வழக்கம் போல் இவர் வேலைக்கு போய்ட்டு சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தப்போ ஒய்ஃப் பயங்கரமாக திட்டுறாங்க. எப்போதாயா நீ திருந்த போகிற, 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்க, இவங்களெல்லாம் எப்படி தான் நீ காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் இவர் வழக்கம் போல் திட்டு வாங்கிட்டு போயிட்டு தூங்கிடுறாரு. அதிகாலையில், அதாவது மார்ச் 14 அதிகாலை ஒரு 5 மணிக்கு நாகலட்சுமி எழுந்திரிச்சு தன்னோட வீட்டு வேலைகள்லாம் பார்க்குறாங்க. அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சாணம் தெளித்து கோலம் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு சமையல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு பின்னாடி வர்றாங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்க்கும்போது பயங்கரமாக கத்தி கதறி அழுகுறாங்க. என்ன அந்த மாதிரி சவுண்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே ஓடியாந்து பார்க்குறாங்க. அந்தளவுக்கு இந்த நாகலட்சுமி கதறி அழுகுறாங்க. மொத்த சொந்தக்காரங்களை பார்க்கும்போது வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இந்த பிரகாஷ் தூக்கில் தொங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஊர் பொதுமக்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கதறி அந்த இடத்துல அழுகுறாங்க. இப்போ அவரை கீழே இறக்கிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த நாகலட்சுமிகிட்ட சில சொந்தக்காரங்க கேட்குறாங்க, என்ன தான் நடந்தது, ஒரு சண்டையும் உங்களுக்குள்ளே இல்லையே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாகலட்சுமி சொன்ன விஷயம் என்னென்னா, வழக்கம் போல் அவர் சரக்கு அடிச்சுட்டு வந்தார், நானும் எப்பவும் போல் தான் திட்டுற மாதிரி திட்டினேன். ஆனால் அதில் ரோசப்பட்டு இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டாரு, இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் திட்டிருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இந்த நாகலட்சுமி சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற சொந்தக்காரங்களில் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சூசைட் கேஸு, இப்போ நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஊருக்காரங்களாம், போலீஸுக்கெலாம் எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவங்க வந்தாங்கனாக்கா பாடியை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், யாருக்கும் தெரியாமல் நம்ம இறுதிச் சடங்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லவும், இவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க, அவங்களும் யாருக்கு எதுவும் சொல்ல வேணாம், போலீஸுக்கெலாம் தெரிய வேணாம், நம்ம நல்லபடியாக அடக்கம் பண்ணிடலாம், என்னோடய ஹஸ்பண்டோட உடம்புல எந்த ஒரு கத்தியும் படக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாகலட்சுமியும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக இறுதிச் சடங்கை முடித்து அவரோட உடம்பை அதாவது மார்ச் 14 நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு இந்த நாகலட்சுமியை பார்க்குறதுக்காக இந்த பிரகாஷோட பெரியப்பாரு பையன் வர்றாரு. அவரோட பேர் சுரேஷ். அவர் அண்ணி மாதிரி நான் இந்த செலவு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், என்கிட்ட காசு இல்லை அப்போதைக்கு, நான் வெளியில் கடன் வாங்கி தான் இந்த மொத்த செலவையும் பார்த்துக்கிட்டேன், அந்த இறுதி சடங்குலேருந்து இந்த ஆன காரியத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன், அந்த செலவான பணத்தை மட்டும் கொஞ்சம் கொடுங்க அண்ணின்னு சொல்லிட்டு இந்த சுரேஷ் கேட்குறாரு. இப்போ நாகலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, என் கையில் சுத்தமாக பணம் இல்லைப்பா, உங்கள் அண்ணனும் குடிச்சே அழிச்சிட்டாரு, எந்த ஒரு பணமும் அவரும் சேர்த்து வைக்கலன்னு சொல்லிட்டு நாகலட்சுமி சொல்லியிருக்காங்க. இப்போ சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மாமனார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தான் லேண்டு விற்று ஒரு 8 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தாரு, அந்த பணத்தை எப்படியும் அண்ணனோட அக்கௌண்ட்டில் தான் போட்டிருப்பாரு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணி, அந்த செலவான பணத்தை மட்டும் கொடுங்க, நான் கடன் வாங்கி கொடுத்ததுனால கடன்காரங்களாம் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, கொஞ்சம் அதை மட்டும் வாங்கி கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாரு. அப்போ நாகலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அண்ணா அக்கௌண்ட்டில் பணம் வந்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் அந்த மனுஷன் டெய்லி 4 பேரை கூட சேர்த்துக்கிட்டு சரக்கு அடித்து அந்த காசை முழுசாக அழிச்சிட்டாரா, நான் எங்கடா போட்டும் காசுக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நாகலட்சுமி சொல்லியிருக்காங்க. இப்போ சுரேஷுக்கு என்ன பண்ண முடியும், அதட்டையும் கேட்க முடியாது, திட்டவும் முடியாது. சரி, யாருக்கிட்ட கேட்டால் அந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, மதுக்கூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இது மாதிரி எங்கள் அண்ணன் இறந்து போனார், அவரோட இறுதி சடங்குலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் தான் பார்த்துக்கிட்டேன், அவர் சூசைட் பண்ணி தான் இறந்தார், இந்த டோட்டல் செலவான பணத்தை எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்குறேன், அவங்க தரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் இதை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ இதை பார்த்த போலீஸுக்கு ஒரே ஷாக்கு. சூசைட் கேஸ் அப்படிங்கிற இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்கவே இல்லை, உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அதையும் தரவே இல்லைன்றன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு இந்த நாகலட்சுமிகிட்ட கேட்குறாங்க,
ஏம்மா உன் ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க, போலீஸுக்கு ஏம்மா யாரும் தகவல் கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பையன் வேறு ஏற்கனவே வந்துட்டு கடன் வாங்கி தான் வந்துட்டு செலவு பண்ணதா சொல்கிறான். அந்த பணத்தை கூடம்மா, அதான் அவங்க மாமனார் வந்து 8 லட்சம் பணம் கொடுத்தாராமே, அந்த பணத்துலேருந்து எடுத்து கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டுட்ருக்காங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு ஆல்ரெடி கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, உன் ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணதை ஏன் மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப அதை கேட்குறாங்க. ஏன்னா சூசைட் பண்ணதை வந்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுனால கேட்குறாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும்போது இந்த நாகலட்சுமி முகத்தில் வந்து ஒரு பயமும் பதட்டமும் கிளியராக தெரியுது. நாங்கள் கேட்குற கேள்விக்கு எதுக்காக பயப்படுறீங்க, என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே இந்த நாகலட்சுமி வந்துட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என் வீட்டுக்காரரை கொலை பண்ணினது வந்து நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாகலட்சுமி சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம கேட்க வந்தது பணத்தை வாங்கி கொடுக்கலான்னு வந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஹஸ்பண்டை கொலை பண்ணினதே நான் தான் அப்படிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த நாகலட்சுமியோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா பிரகாஷ், அவர் வந்துட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு வர்றது வீட்டுக்கு வந்து வழக்கமான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. இவர் கூலி வேலைக்கு போனாலும் தன்னோட குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனால் இவங்களுக்கு மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாகலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இல்லீகல் அஃபேருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்டோட இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய வீரகுமார் அப்படின்ற ஒரு 25 வயசு பையனை வந்து இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு இந்த பையனை வந்து நம்ம வந்து எப்படியாவது அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு ஏதாவது வந்து தேவையில்லாமல் ஏதாவது பேசுறது, இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாகலட்சுமி ஏதாவது வந்துட்டு சமையல் ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த பையனுக்கு கொடுத்து வரதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவனோட பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவன்கிட்ட வந்துட்டு வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் டைரெக்டாக சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கா, ரொம்ப நாளாக நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. இதை கேட்ட வீரகுமார் என்ன பண்ணுறாருன்னா அவரும் வந்துட்டு அந்த லவ்வை வந்து ஏற்றுக்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு கள்ளக்காதல் ஓட ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறாங்க, டெய்லி 2 பேரும் வந்து ஃபோன்லேயே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பிரகாஷ் வந்துட்டு டெய்லியும் கூலி வேலைக்கு கிளம்பி போயிட்டாருன்னா நாகலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி இந்த வீரகுமாரை வர வச்சு வீட்டிலே 2 பேரும் வந்து உல்லாசமாக இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியுமே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, வழக்கம் போல் பிரகாஷ் வந்துட்டு வேலைக்கு கிளம்பி போகிறார். மார்ச் 12ஆம் தேதி இவர் வேலைக்கு போயிட்டு மதிய டயத்தில் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இங்கே வந்து வேலை இன்றைக்கி முடிகிற மாதிரி தெரியல, நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடும், அன்டைம் ஆகிடும், நீயும் குழந்தையும் வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை வச்சிடறாரு. இப்போ இந்த நாகலட்சுமி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு பகல்லே கூட்டிகிட்டு வந்து இந்த வீரப்பனோட வந்துட்டு உல்லாசமாக இருந்துகிட்ருக்காங்க. திரும்ப பார்த்திங்கன்னா நைட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த வீரகுமாருக்கு கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு என் வீட்டுக்காரர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, நீ கிளம்பி வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனும் வந்துட்டு நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வரான். வந்தப்போ பார்த்திங்கன்னா இவங்க 3 குழந்தைங்களையும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூமில் வந்துட்டு தூங்க வச்சிடறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா 2 பேரும் உல்லாசமாக இருக்காங்க. அதாவது இந்த நாகலட்சுமியும் இந்த வீரகுமாரும். இவங்க உல்லாசமாக இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் இந்த பிரகாஷ் என்ன பண்ணுறாருன்னா வேலை பார்த்திங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிடவும் டேரெக்டாக வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தாக்கா நேர்லேயே பார்த்துட்றாரு தன்னோட ஒய்ஃபும் இந்த வீரகுமார் வந்துட்டு அஃபேரில் இருக்கிறத. ஸோ இதை நேர்லேயே பார்த்த இவருக்கு தாங்க முடியாத கோவம், இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு தான் இருந்தியான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதாவது என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியல, அடிக்கிறதா திட்டுறதான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாகலட்சுமி வந்துட்டு இவரோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கிடையாது, இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. இப்போ இந்த வீரகுமார் வந்துட்டு பக்கத்துலேயே அதை நின்றுட்டுருக்கான். இவங்க கெஞ்சுறதை பார்த்துட்டு இவர் கிட்டத்தட்ட வந்துட்டு சமாதானம் ஆகிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஆனால் அந்த டயத்தில் தான் அந்த நாகலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட காலை பிடிச்சி வாரி விடுறாங்க. வாரி விடவும் அவர் வந்து கீழே விழுகிறாரு. பின்னாடி பார்த்திங்கன்னா தலையில் வந்து லைட்டாக அடிபட்டுருது. உடனடியாக இந்த வீரகுமார் என்ன பண்ணுறான்னா அவர் மேலே ஏறி உட்காந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த டயத்தில் இந்த பிரகாஷ் வந்துட்டு கையால் பார்த்திங்கன்னா அவர் வந்து தடுக்க வராரு. ஆனால் ஒய்ஃப் நாகலட்சுமி வந்துட்டு அந்த 2 கையை வந்து இறுக்க பிடிச்சிக்கிறாங்க. இறுக்க பிடிச்சிக்கும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் வந்துட்டு அவரும் துள்ளி பார்க்குறாரு, ஆனாலும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு மூச்சு விட முடியாமல் அந்த இடத்துலையே வந்து இறந்துடுறாரு. பிரகாஷ் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு பாடியை வந்து அந்த இடத்துல தரையிலே வச்சுட்டு இவங்க வந்த வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த வீரப்பனும் இந்த நாகலட்சுமி பார்த்திங்கன்னா மறுபடியும் பெட்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உல்லாசமாக இருக்காங்க. அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், போலீஸுக்கிட்டேயும் மாட்டக்கூடாது, வில்லேஜ் ஏரியா அப்படிங்கிறதுனால சொந்தக்காரங்கள்ட்ட தெரிஞ்சு அவ்வளோதான் தொலைச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாடியை கொண்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா தூக்கில் தொங்கின மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிடுறாங்க.
அதாவது இவராகவே வந்துட்டு தூக்கில் தொங்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு சின்ன செட் பண்ணி வச்சுட்டு வீரகுமார் வந்து அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வெயிட் பண்ணியிருந்துட்டு அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தன்னோட வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. திரும்ப ஒரு 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி வந்து பார்த்துட்டு ரொம்ப கதறி அழுது அந்த நாடகத்தை வந்துட்டு நடத்துகிறாங்க. இப்போ தான் மொத்த சொந்தக்காரங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நாகலட்சுமியோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீரகுமாரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு 2 பேருக்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி ஜெயிலையும் போடுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுனது சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு இந்த நாகலட்சுமியோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்க வந்து ரெகுலராக அந்த வீரப்பன்ட்ட வந்து பேசுனது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சில ஃபோட்டோஸ்லாம் நியூட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து கிளியராக எடுக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆதாரமாக ஆக்சுவலாக கிடைக்கிது. இவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணது உண்மைதான்னு சொல்லி கிளியராக தெரிய வருது. இப்போ இந்த நாகலட்சுமி பண்ண இந்த ஒரு எச்சத்தனத்தால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இறந்துட்டார். இப்போ இந்த 3 குழந்தைங்களோட நிலமை அனாதையாக தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அதாவது ஆண்களோ அல்லது பெண்களோ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, அதாவது உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னா டீசெண்டாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறது எவ்வளவோ நல்லது. அதை விட்டுட்டு அவர் இருக்கும்போதே ஒருத்தர் இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்துட்டு இல்லீகல் அஃபேரில் இருக்கிறது, இவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்துட்டு இல்லீகல் அஃபேரில் இருந்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் இல்லீகல் அஃபேரில் இருக்கும்போது ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஒருத்தரை வந்துட்டு இன்னொருத்தரை வந்துட்டு மர்டர் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறான செயல். அது உங்களோட லைஃப்பையும் அழிச்சிடும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் வந்துட்டு ரொம்ப யோசித்து பல சினிமாக்களை பார்த்து பல வீடியோவை பார்த்து நம்ம வந்துட்டு போலீஸுக்கு தெரியாமல் வந்துட்டு மர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், இல்லை யாருக்குமே தெரியாமல் போலீஸுக்கெலாம் தெரியாமல் நம்ம வந்துட்டு மொபைலில் பேசிடலாம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம், இது மாதிரி சோஷியல் மீடியாவில் சேட் பண்ணலாம், ஃபேக் ஐடி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி யோசித்தாலும் அதை வந்து காவல்துறையால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இல்லீகல் அஃபேராக இருக்கட்டும் இல்லை இல்லீகலாக எந்த ஒரு செயலும் பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. அது என்றைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஆபத்து, உங்கள் லைஃப்பை இல்லாமல் ஆக்கிரும். ஆண்கள் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், அவங்கள பாராட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆக்சுவலாக பண்ண ஆரம்பிங்க. அதாவது தனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கல, தனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பாராட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து ஒரு இடத்துல வந்து நிரூபிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சேலை வாங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நயன்தாரா மாதிரி இருக்கீங்க, சமந்தா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. அந்த பொய்யாக இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாராட்டு கிடைக்குது, வீட்டில் தான் கிடைக்கல இவர்கிட்டயாவது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சேரீயை ஆக்சுவலாக வாங்கியிருக்காங்க. அந்த விஷயந்தான் பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா தன்னை வந்து யாராவது பாராட்ட மாட்டாங்களா, தனக்கு வந்து ஏதாவது சந்தோஷம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசத்துக்காக கண்டிப்பாக ஏங்குவாங்க. இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அதே தான். அதனால் வந்துட்டு ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாராட்டுங்க, சமைச்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுங்க. அதாவது ரொம்ப பாசமாக இருங்க. ஏன்னா அந்த பாசத்துக்காக ஏங்கி தான் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் அஃபேரில் போகிறாங்க. அதனால் வந்துட்டு உடல் ரீதியாக மட்டுமில்லை மன ரீதியாகவும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வச்சுருங்க. இந்த கேஸில் இந்த நாகலட்சுமி பண்ணின செயலை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.